इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। ईश्वरस्य धनात्मा स्यात् नासौ अस्मीति धारयेत् आत्मा चेत् ईश्वरोऽस्मीति विज्ञाता अन्यनिवर्तिका आत्मनो अन्यस्य चेत् धर्म अस्थूलत्वादयो मताः अज्ञेयत्वे अस्य किं तैः स्यात् आत्मत्वे ह्यन्यधीन्नतिः मिथ्याध्यासन्निषेधार्थम् ततो अस्थूलादिगृह्यताम् परत्वनिषेधार्थम् शून्यता वर्णनम् एतत् बुभुत्सोर्यति च अन्यत्र प्रत्यगात्मानयिष्यते अप्राणो ह्यमनः शुभ्रः इति च अनर्थकम् वचः। उपदेशसाहस्रे प्रकरणं पद्यभागं அதுல மூணாவது பிரகரணம் ஈஸ்வராத்ம பிரகரணம்னு பேரு. பகவான் நமக்குள்ள எப்படி இருக்கார் இத தெரிவிக்கிற பிரகரணம். உலகத்தை படைச்சார், மனிதர்களை படைச்சார். இந்த மனிதர்களை படைச்ச பிறகு மனிதருடைய சரீரங்கள்லாம் ஒன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது. வெறும் பொம்மையை தயார் பண்ணினா பிளாஸ்டிக் பொம்மை அது வெறும்னா அப்படித்தான் இருக்கும், ஜடப்பொருள். அதுக்குள்ள கீ கொடுத்தாலோ இல்ல கரண்ட் ஏதாவது போட்டாலோ அதுக்கப்புறம் அது வேலை செய்யும். அதே மாதிரியா இந்த மானிட சரீரத்தை தயார் பண்ண பிறகு இதனால ஒன்னும் நடக்கல. இந்த சரீரத்தை எதுக்கு தயார் பண்ணார்னு கேட்கணும். நம்மளை ஏன் படைச்சார் கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏன் படைச்சார்னு சொன்னா, மனுஷன்லாம் போன பிறவில நல்லது கெட்டது பண்ணிருக்க. அந்த நல்லதனுடைய பலமும் கெட்டதனுடைய பலமும் அவன் நம்பிக்கணும். அப்பத்தானே அவன் மறுபடியும் நல்லது பண்றது கெட்ட ஏதோ ஒண்ணு பண்ணுவான். அதனால பண்ணினதான கர்மாக்களுக்கு பலத்தை கொடுக்கணும். பலத்தை கொடுக்கணும்னா பலத்தை நமக்கு எப்படி வரும்? நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இதனால்தான் வரும். இது இன்ப துன்பங்கள் நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்னு கொஞ்சம் யோசனை படிப்பா. மனசால அனுபவிக்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இஷ்டமான பொருளை பார்த்தாலோ அல்லது இஷ்டமான பொருளை பத்தி நினைப்பிருந்தாலோ மனசுல சந்தோஷம் வரும். இந்த சாந்தி மனசுல சந்தோஷம் எப்பவும் இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அது கிடைக்கல. சில சமயத்துல துன்பமும் வருது. இன்பமும் துன்பமும் மனிதனுக்கு எப்படி வருகிறது? மனதால் வருகிறது. ஆனா இந்த மனசு தானா பண்றதா? இல்ல சார், புலன்கள் வாயிலாக தான் வருது. கண்ணு வழியா ஒரு பொருளை பார்த்து உங்களுக்கு பிடிக்குது, வாய் வழியா ஒரு பொருளை சாப்பிட்டு நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற. அதே பிரதேசம் ரொம்ப காரமா இருக்கு வேண்டாம்போ அப்படிங்கிற. அப்ப இன்பமோ துன்பமோ எதனால வருது? புலன்கள் வாயிலாக மனதுக்கு வருது. இந்த புலன்கள் என்ன பண்றது? அந்த விஷயத்தை அனுபவிக்கிறது. ஆப்ஜெக்ட், உருவத்தையோ சுவையோ அல்லது வாசனையோ தொடும் சக்தியோ இத்தனையோ அதை அனுபவிக்கிறது. இந்த இன்ப துன்பங்கள் நமக்கு வரணுமேயானால், நாம் அதை அனுபவிக்கணுமேயானால், மனுஷனுக்கு வேண்டியது என்னன்னு யோசனை பண்ணா இந்த ஸ்தூல சரீரம் பூத உடல் வேணும், அதுல புலன்கள் வேணும், அதற்குள்ள மனசு வேணும். இந்த புலன்கள் வாயிலாக பொருள்களை பார்த்து சுவைத்து ரசித்து அறிந்து மனசால் சந்தோஷத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறான். இதுதானே லோகத்தில் இருக்கக்கூடியதான விவகாரம். ஆனா இவைகள் எல்லாவற்றையும் ஒழிப்பதற்கு ஒரு ஆத்மா வேணும். வெறும் மனசோ வெறும் பொருள்களும் ஒன்னும் செய்யாது. முன்னால் சொன்ன ஜட பொருட்கள். ஆகையால் தான் நீங்க தூங்கும் பொழுது உறங்கும் பொழுது எதையுமே அனுபவிக்கல.
ஏன்னா இங்க உள்ள இருக்கிற ஆத்மா மனச ஒழிக்கிறத நிறுத்தி விட்டாரு. அப்ப மனசு ஒழிக்கிற, மனசோட புலன்கள் ஒழிக்கிற, புலனால விஷயம் பண்ணல, வேற கவனம் இருக்கான். ரைட்? ஆகையால் இந்த மனசுல இத்தனையும் வரணுமேயானால், சுகதுக்கம் வரணுமேயானால் இந்த பூத உடலை தயார் பண்ணணும், இது புலன்களை தயார் பண்ணி வைக்கணும். புலன்கள் உடல் மட்டும் இருந்தா போறாது, பொருள்களை தயார் பண்ணணும். உலகத்தை படைச்சார். கேட்கல, ஏன் படைச்சார் பகவான்? என்ன ஏன் படைச்சார்? உலகத்தை ஏன் படைச்சார்? பொருளே இல்லாம உங்களை மட்டும் படைச்சா என்ன பிரயோஜனம்? சிருஷ்டிக்கு முன்னால முதல்ல பார்த்த பிரம்மதேவர் வந்தார். ஒண்ணுமே இல்லை, வெறுமனை இருக்காரு. அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு வெறுமனை ஒரே ஸ்பேஸ் தான் இருக்கு, ஒண்ணும் தெரியும். அப்புறம் பார்த்தார், இதனால நீதான் படைக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி படைப்பேன்? அப்படி இருக்கப்போ இந்த தபஸ் பண்ணினார், பரமாத்மா காணப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் ஏதோ சொல்லி கொடுத்தார், பண்ணினார். எப்படி போறதுன்னு சொல்ல. அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாத பண்ண என்ன பண்றது? ஆகையால் பொருளை தயார் பண்ணி அதுக்குள்ள உங்களை வச்சு அந்த பொருள்களால உங்களுக்கு இன்பமோ துன்பமோ வரும்படி பண்ணினார். இத்தனையும் பண்ணின பிறகு அவர் என்ன பண்ணினார்? இந்த சரீரத்துக்குள்ள அவரே பூந்துண்டார். இல்லைன்னு வேலை செய்யாது. மிக்சிலயோ, ரெஃப்ரிஜரேட்டர்லயோ, பல்புலயோ, ஃபேன்லயோ, லைட்லயோ என்ன வேணும்? கரண்ட் உள்ள போகணும். அதே போலயே கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், மூக்கு மாறணும்னா கரண்ட் உள்ள போகணும். அந்த கரண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? சேத்தன சக்தி, சைதன்யம், ஆன்மா. இதெல்லாம் நீங்க பரமாத்மாங்கிறது. சோ பரம்பொருளானவர் மானிட உடலில் இவனுக்கு எல்லா விதமான சுகதுக்கங்களும் வருவதன் பொருட்டு உள்ள போயிருக்க. ரைட்? இப்ப உள்ள போன பிறகு அவரேதான் இவர், ஜீவன்கிறவர் அவரே தான். ஆனா என்ன சுவாமின்னா, அவருக்கு இருக்கிற திறமை இவருக்கு இல்ல சார். அவரே தான். அவர் அங்க இருந்தாலும் ஒரு திறமை இருந்தது, இவருக்கு அந்த திறமை இல்ல. எப்படின்னு, கரண்ட்ல பிளக்க வைக்கிறேன். பிளக்க வைக்கிறப்ப மிஸ்டேக் கை தொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா இன்னொரு எண்ட செல்போன்ல பிக்ஸ் பண்ணிடு. என்ன சார் ஆச்சு? இப்ப செல்போனை தொட்ட ஒன்னும் ஆகல. சில பேர் கரண்ட்ல வச்சே பேசுறோம். தப்புங்கிற ஒன்னும் ஆகல, இனிமேல் ஒன்னும் பண்ணல. அது நேரம் அந்த கரண்ட்ல பட்டுடுதுன்னா பிரச்சனை ஏற்படும். அதே கரண்ட் இந்த செல்போன் வழியாகவோ இல்ல கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை திறந்து அவன் பாட்டுக்குள்ள கை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஷாக் அடிக்க போறது நல்ல ஒன்னும் ஆகாதுங்கிறான். என்ன சுவாமின்னு இல்ல, அதுக்குள்ள கரண்ட் குறைஞ்சு போயிடுச்சு சார். அதே மாதிரியே எங்கும் உள்ள பரம்பொருள் உலகத்தை படைப்பார், உலகத்தை அழிப்பார். இந்த சரீரத்துக்குள்ள வந்த பிறகு அவருடைய பவர் குறைஞ்சு போச்சு. அவர் எல்லாம் அறிந்தவர், இவர் கொஞ்சம் அறிந்தவர். ஒன்னும் எல்லாம் அறியலன்னு சொல்லக்கூடாது. தன்னை பத்தி தெரிஞ்சிருக்கான், உலகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கான், ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியும். எது தெரியணுமோ அது மட்டும் தெரியல. உலகம்னா என்னன்னு தெரியுமே தவிர எது தெரிஞ்சுக்கணும், தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கல. இப்ப அவரே தான் ஜீவனுடைய சரீரத்துக்குள்ள பூந்துண்டார். பூந்துண்டிருந்த போதிலும் என்ன ஆச்சு? அவருடைய திறமை, அவருடைய அறிவு இவருக்கு இல்லாம போய்விட்டது. ஆனால் இல்லாத போயிடுதுன்னா இவர் என்ன பண்ணலாம்? இவருக்கு தான் ஒண்ணு தத்துவத்தை கொடுத்திருக்காரு, மனதுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த மனதினால் இவர் எல்லாவற்றையும் அறியலாம், அந்த பரம்பொருளையும் அறியலாம். அறிவா இருக்கிற மனசானது சில சந்தர்ப்பத்துல பரமாத்மாவையும் அறியலாம். இது அறிவதற்கு என்ன வழி? இந்த மனசு இப்படியே போறாது, இதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்தா அறியலாம். வெறும் டைமண்ட், அமெரிக்கன் டைமண்ட், அது இது கிளாஸ் பீஸ் இருக்கு, நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம ஒழிக்கிறது சார், என்ன பிரைட் லைட் இருக்கு அதை கொடுப்போம், இது தன்ன உபயோகம் இல்லைம்பா. ஒரு சாதாரணமா இருக்கும், அது அதை டைமண்ட் சார் ரொம்ப விலைங்கிறோம். நமக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னா அதான் விவகாரம். உண்மை பொருளை விட போலி பொருள் அழகா இருக்கு, என்ன பண்றது? யோசிக்கிறது தெரியல. அதே மாதிரிதான் இந்த மனசானது பார்த்தீங்களா, அந்த பரம்பொருளை அறிவதற்கு சாதாரணமா முடியாது. ஆனா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும்.
அந்த ட்ரைனிங் என்ன, குருட்ட போய் எடுத்துக்கணும். அவர்கிட்ட சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும். இப்படி பண்ணிடுவோமே ஆனால் அந்த மனசுக்கு அதை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு திறமை வருது. அந்த திறமை வறுமையானால் அப்பொழுது அந்த பரம்பொருளை பார்க்கலாம். அந்த பரம்பொருளை ஜோதி வடிவமாக ஸ்வப்பிரகாசமா இருக்கக்கூடியதான பரம்பொருளையும் இந்த வழியாகத்தான் நீங்க பார்க்க முடியும். பார்க்க முடியும்னு சொல்றேன். ஆனா அவர் யார் சார்? சுவிட்சில் இருக்கிற கரண்ட் செல்போன்ல கரண்ட் வேறையா ஒண்ணா? அதே கரண்ட் தான் உங்க கம்ப்யூட்டர்லயும் இருக்க. அப்ப என்ன பண்றதுன்னு, இங்க தொட்டா ஷாக் அடிக்கல, அங்க தொட்டா ஷாக் அடிக்கும். இங்க நீங்க ஏதாவது டைப் அடிச்சா வருது, எல்லாம் சேவ் ஆகுது. வெறும்னு கரண்ட்ல தொட்டு பாருங்க, பண்ணி பாருங்க, ஏதாவது ஆகுமா? அப்படின்னா இதுக்கு ஒரு திறமை இருக்கு. இதுக்கு எப்படிப்பட்டதான ஒரு திறமை இருக்க, இதுக்கு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணினா இது வரும் அப்படின்னு தயாராயிருக்கு. அதே போலயே மானிட சரீரத்தில் இருக்கிற மனசுக்கு மட்டும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இது பசு சரீரத்தில் இருக்கிற மனசுக்கோ யானை சரீரத்தில் இருக்கிற மனசுக்கோ இவ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவைகள் என்ன பண்ணா, சாப்பிடும் தூங்கும். ஒன்னும் தெரியாது. ஒன்னும் தெரியாதுன்னு அது பேர் கவலையப்படல. தெரிஞ்சாதான் உங்களுக்கு கவலை. நமக்கு என்ன, உத்தியோகத்துல இருக்கிறதையும் காசு இருக்கணும், காசு சம்பாதிக்கணும், காசை சேர்த்து வச்சுக்கணும், ரிட்டையர் ஆன பிறகு சௌக்கியமா இருக்கணும், பிராணம் விட்ட பிறகு மேல் லோகத்துல சௌக்கியமா இருக்கணும், மறுபடியும் பிறக்காம ஒரு சௌக்கியத்தை அனுபவிக்கணும். இத்தனை எல்லாம் இவன் தான் கால்குலேட் பண்றான். மீதி எல்லாம் கால்குலேட்டே பண்ணாரு. அது பாட்டுக்குது. சாப்பிட்டதா தூங்கிது, வேற வேலையே இல்ல. இந்த மாதிரி ஆபீஸுக்கு போகணும், இங்க போகணும், அங்கே போகணும், காலம் குளிக்கணும், ஏதாவது ஒண்ணு நினைக்கிறதா? ஒண்ணும் இல்ல. ஆனா சௌக்கியமா இல்லையா? ஆனந்தமா தான் இருக்கு. அதுதான் மானிட பிறவிக்கு அவனுக்கு வித்தியாசம். ஆனா அந்த பரம்பொருளானவர் எப்படி உங்களுக்குள்ள பூந்து இருக்காரோ அதே போல அதுலயும் பூந்து இருக்காரு. ஏன்னா அது வேலை செய்யறதோ இல்லையா, கண்ணால பாக்குறது, கண்ணால கேட்கறது எல்லாம் கவனிக்கிறது சார். அவைகள்லாம் அனுபவிக்கிறது. ஆனா புதுசா கர்மா பண்ணல, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க அனுபவிக்கிற ஒரு ஃப்ரீ வெல்ல வச்சுண்டு நம்ம இஷ்டமா நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இப்ப எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் உள்ள பூந்தவர் பரமாத்மா தான் அப்படின்னு நிச்சயமா இருக்கிறது. ஒரே ஒரு சக்தி தான், ஒரே கரண்ட் தான். அந்த கரண்ட் ஆனது எப்படி எல்லா பொருளையும் எல்லா உருப்படியிலையும் உள்ள போய் அந்த வேலையை செய்யறதோ அதே போல ஒரே பரம்பொருள் நம்ம எல்லா சரீரத்திலையும் பூந்துண்டு, நாய் சரீரமோ பூனை சரீரமோ இருந்ததுன்னா அது அந்த காரியத்தை பண்றது. எறும்பு சரீரத்தை உட்கார்ந்து உங்களை கடிக்கிறது, கொசு சரீரத்தை வந்து உங்களை கடிக்கிறது. நீங்க என்ன பண்றது, உங்க சரீரத்தை அதை அடிச்சு கொண்டுடுறது. இதுவும் பண்றது அவர் தான், அதுவும் பண்றது அவர் தான். வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவளுக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுனால எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு அடிச்சா அதுக்கு பாப்பம் இல்ல, நீங்க கொன்னா உங்களுக்கு பாப்பம். அநியாயம். பகவான் ஒழுங்க படைக்கல, அப்படி சொல்லப்படாது. ஏன்னா பகவான் என்ன பண்ணிருக்கார், மனிதனுக்கு வெறுமனே இது தயார் பண்றதோ இது மட்டும் இல்லாமல் அவன் சுகத்தையும் அனுபவிக்கிறான். அடுத்த பிறவிக்காக நிறைய புண்ணியமும் பாபமும் சேர்த்துக்கலாம். இவர் அது பண்ணாதே, அது தெரியாது. ஆகையால் இப்ப நம்ம என்ன தீர்மானம் பண்ணிட்டோம், எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறவ யாரு, பரமாத்மா தான். ஒரே பரம்பொருள் இருந்தா எல்லோரும் ஒரே மாதிரி தானே நடந்துக்கணும், அப்படி தேவையில்லை. அந்தந்த உருப்படிக்கு தகுந்தா போல பிரிட்ஜ்ல இருந்துன்னா சில்லுனாகும், அதே கரண்ட் சில்லுனாக்கும். ஹீட்டர்ல இருந்தா உஷ்ணமாக்கும். மிக்சியில இருந்ததுன்னா எல்லாத்தையும் பொடி பண்ணும். அதே போல வேற ஏதோ டோஸ்டர்ல இருந்ததுன்னா அதை வறுக்கும். இப்படி எல்லாம் தெரியும். அதாவது அந்தந்த காரியத்தை பண்ணுமே தவிர இன்னொரு காரியத்தை பண்ணாதது. அதனால நீங்க என்ன சொல்லணும், ஒரு திறமை எல்லாவற்றிலும் இருந்த போதிலும் பல செயல்கள் அதற்கு தகுந்தா போல பண்ற மாதிரி ஒரே திறமை தான், ஒரே பரமாத்மா தான் எல்லோருடைய இதயத்திலும் இருந்த போதிலும் அங்கெங்க இருக்கக்கூடியதான மனதுக்கு தக்கவாறு அந்தந்த காரியத்தை பண்ணும். உங்க மனசு வேற, என் மனசு வேற. முதல்ல சிருஷ்டிக்கிறப்ப எல்லாரும் மனசு ஒண்ணு தான் நினைக்கிறாமோ இல்லையோ? இல்ல. போன கல்பத்தில் இப்படி நடந்ததோ அப்படி. முதல் கல்பத்தில் இப்படி சார்ந்தார். முதல்ல இழுத்தாலும் அதுக்கு முன்னால் ஒரு கல்பம் நகதாச்சு தனிதிருஷம் ஜகத்து. கங்கா நதிக்கு போங்க, காசியில உட்கார்ந்து இந்த நதியை பார்த்துட்டே இருந்தா காலை 1 மணி நேரம் பாக்குறேன். மறுபடியும் அதேதான், ஒரே சட்டம், ஒரே மாதிரி ஜலம் ஓடிட்டே இருக்கு.
கேட்டா இது எங்க இருந்து வருது சார்? அலகானந்த போங்கன்னு. அங்கிருந்து போனா இங்க இருந்து இன்னும் மேல போங்கன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சொல்லி கங்கோதிரி வரைக்கும் வச்சுட்டான். நான் என்ன நினைச்சேன், அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. அங்க போனா என்ன, ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அங்க இருந்து வருதுன்னார். அங்கிருந்து எங்க வருதுன்னார், நதி மூலம் தேடாது. இது நீ அங்கேயே சொல்லியிருந்தியானா, காசியிலேயே சொல்லியிருந்தேன், தேடினா ஒன்னும் கிடைக்காதுன்னு. இங்கே இருப்பேனோ இல்லையோப்பா அப்படின்னு. என்ன சார் நீங்க கங்கோதிரி வர வேண்டாமாங்கிறோம். இவ்வளவு இங்க இருந்து இங்கேயும் அங்கேயும் நீங்க அலைஞ்சுட்டு இருக்கிற, ஆனா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே போல இந்த பிரிவு வந்து போன கல்பத்தில் வந்தது, போன கல்பத்தில் இருக்கிற மனசு அந்த கல்பத்தில் வந்தது, அந்த கல்பத்தில் அதனுடைய நகதாச்சு அநீதிரகம் ஜெகத் எப்பொழுதும் இப்படி இல்லாமல் போகவில்லை. சிலது காணப்படும், சிலது காணப்படாது. அவ்வளவு. சரஸ்வதி நதி இருக்கு, பத்ரி கஷேத்திரத்துக்கு போனா ஒரு 10 அடி காணப்படுறது, அவ்வளவு. அந்த பக்கம் வருது, இந்த பக்கம் உள்ள போயிடுது. விவகாரம் என்னடா, அதுக்கப்புறம் உங்களால பார்க்கணும், பூமிக்குள்ளேயே போறதுதான். சரஸ்வதியை பார்க்கணும், அங்கேதான் நீங்க பார்க்க முடியும். ஆனா இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரியே மனிதனுடைய மனசு எல்லாருடைய சரீரத்திற்கு அதுக்குள்ள பரமாத்மா இருக்கார். பரமாத்மா எங்க இருக்குன்னு கேட்டா வேற யாரும் சொல்லாதீங்க, உங்க இதயத்துல இருக்கிறவர் தான், இதையும் வேலை செய்யறவர் தான். எல்லாருடைய இதயத்திலும் இருந்தாலும் எல்லாரும் வெவ்வேறு நினைக்கிறான், வெவ்வேறு பேசுறான் அப்படின்னா அவனுக்கு சம்ஸ்காரத்துக்கு தகுந்தா போல அவனுடைய மனசு தகுந்தா வெவ்வேறையா இருக்கு. இப்ப நிஜமா நம்ம யோசனை பண்ணா நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யமும் அந்த பரம சைத்தன்யமும் உலக படத்தை ஒன்னா வெவ்வேறிய ஒண்ணுதான், ரெண்டு இல்லையே. இருக்கிற பொருள் ஒன்னேதான், உண்டேது ராமுடக்கடு, அது தவிர வேற ஒன்றும் இல்லையே. ஆனால் வேலையே காணப்படுறது இல்லைன்னா சொன்னேன், வேலையெல்லாம் காணப்படுறது, காணப்படுறதுக்கு காரணம்னு சொல்லிவிட்டேன். ஆனாலும் என்னாச்சு, ரொம்ப நாளா நமக்கு இந்த பழக்கம் வந்துட்டு நான் வேற ஈஸ்வரன் வேறன்னு ஒரு பழக்கத்துல பழகிட்டோம். அதான் பெரியது. கர்ணன் இருக்கான், குந்தியம்மாவுக்கு பிறந்தான். அந்த குந்தியம்மாவுக்கு பிறக்கிற காலத்துல எப்படி பிறந்தான் தெரியுமா? இன்னும் கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலே பிறந்து விட்டார். இந்த துர்வாசர் வந்தார், ஒரு வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தை வச்சுட்டா, அது கேட்டா அந்த வரத்தை என்ன டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா சூரிய பகவான் நினைச்சா சூரியன் குழந்தைய கொடுத்து விட்டார். கல்யாணம் ஆகாம குழந்தைய பெற்றுண்டா என்ன ஆகும்? உலகத்துல அப்பதான் வந்துடும். தோழிகள்லாம் சேர்ந்து ஒரு பெட்டியில போட்ட அந்த குழந்தைய அனுப்பிச்சுட்டா. அன்னைக்கு தூங்கினதுதான் அந்த அம்மா. கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. சரீரம் தானா சோர்ந்து போய் ஒரு 2 நிமிஷம் தானா தூங்க வந்ததுமே மறுபடியும் வீர்னு எழுந்துருவா. இப்படின்னா கஷ்டப்பட்டிருக்க நீங்க என்னமோ கஷ்டம் நம்ம கஷ்டத்தை சொல்றீல, எப்படி இருக்கும்? அதோட போட்டது ஒரே தரம் தொலைஞ்சு போயிருந்தாலும் ப்ராப்ளமே இருக்காது, ஒரே கஷ்டமா இருந்திருக்கும். அது ஆனப்புறம் என்னடா சொன்னார், இவன் தான் என் புள்ள வேற தெரிஞ்சுடு. தெரியறது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான். பின்னால பிறந்த குழந்தைகளும் அந்த குழந்தைகளும். அந்த கர்ணனும் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் தெரியுமா? போய் கேட்டா, இந்த பாருமா, மீதி 5 பாண்டவால நான் கொல்ல மாட்டேன். ஏன் நீங்க கேட்டேல, ஆனா அர்ஜுனனை கொல்லாம விட மாட்டேன். என்ன நினைப்ப அந்த அம்மானுடைய மனசு பாருங்க, இவனும் தம்பிள்ளதான் அவனும் தம்பிள்ளதான். அர்ஜுனன் என்ன பண்றான், கர்ணனை கொல்வேங்கிறான். கர்ணன் அர்ஜுனனை கொல்வேங்கிறான். கர்ணன் போய் ஏன்பா இப்படி பண்ணா, நீயும் குழந்தை அவனும் என் குழந்தை, என்ன இத மாதிரி இத்தனை நாள் என்ன கவனிச்சியா? கவனிக்கல. ஒருவேளை நான் அர்ஜுனனை கொண்டுட்டேன்னா என்னோட சேர்ந்து 5 பேர் நினைச்சுக்கோ. அர்ஜுனன் என்ன கொண்டுட்டான்னா என்னால் அவன் 5 பேர் நினைச்சுக்கோ. இதுதான் நான் நினைக்கிறேன் சார். பெத்த அம்மா நினைப்பாடா? கொஞ்சம் அந்த அம்மா என்னுடைய இதயத்தை கவனிச்சு பாருங்க. படிச்ச பையனும் படிக்காத பையனும் அம்மா கொண்டுதான். இப்படி இருக்கும் பொழுது காணப்பட்டு அந்த குழந்தையும் ஆப்போசிட் பார்ட்டியில யுத்தத்துக்கு சேர்ந்து இவா 2 பேரும் அடிச்சுண்டு கடைசியில கர்ணன் கீழே விழுந்த பிறகு அழறா. அழுத பிறகு இப்ப என்னாச்சு, துரியோதன தர்மபுத்திரர் வந்து இத்தனை நாள் நீ இந்த ரகசியத்தை நீ மட்டும் வச்சுட்டு இருக்கிய, சொல்லலையே, இனிமேல் நீ மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் ரகசியம் தாங்காது,
அவள ராஜ்யத்தை வச்சுக்க முடியாது அப்படின்னு சபிச்சு விட்டாருன்னு இது பாரதத்துல கதையெல்லாம் வருது. இப்ப இந்த கர்ணன் தனக்கு கொஞ்ச நாள் புத்தி தெரிஞ்சுக்கிற பரியந்தம் ரொம்ப நாள் வரைக்கும் அவன் என்ன நினைச்சின்றான் தெரியுமா, நான் இந்த பெட்டிய ஒரு வேடன் எடுத்துன்னு போனா தேரோட்டி கண்டுபிடிச்சான். பெட்டி பார்த்து நதியில போயிட்டே இருக்கு. ஒரு தேரோட்டி எடுத்துட்டார். அதை எடுத்துட்டு என்ன பண்ண, அவளுக்குன்னு அத மகனுடைய அனுகிரகம் பாருங்க. அவளுக்கு குழந்தை இல்லை. இவா ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை, நம்ம குழந்தை இல்லை கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு இது கிடைச்சதுன்னு பெரிய பிரைஸ் மணி மாதிரி ஆயிடுது. அதை கொண்டு வந்து அழகா வளர்த்தினா, செல்லமா வளர்த்தினா. அதுக்கப்புறம் தேரோட்டி மகனாக இவனுக்கு தேரோட்டத்தெல்லாம் வந்துருது. கடைசியில என்னடா வச்சிருந்தார், குந்தி பிள்ளையோ இல்லையோ அந்த சத்திரிய பீஜம் இருக்கோ இல்லையோ, அதனால என்ன வில்லாளியா ஆகணும்னு நினைச்சான். பரசுராமட்ட போய் கத்துண்ட. இவர் அவர்னு தெரியாது. அத்தனை வில் விழுதையும் தெரிஞ்சிட்டார். அந்த ஊர்ல வரும்பொழுது என்ன பண்ணிட்டார், ஒரு காம்படிஷன் நடந்தது. என்னன்னா, இந்த பஞ்ச பாண்டவாளும் 100 கௌரவாளும் எல்லாரும் ஜெயிச்சு விட்ட, எல்லாருக்கும் படிப்பு பூர்த்தியாச்சு. அவெல்லாம் அவ படிச்சத 4 பேருக்கா காட்டணும் அப்படின்னு அங்கே ஒரு மரத்துல வச்சு ஒரு பறவை இருக்க. அந்த பறவை உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த பறவை அடிக்காம பழத்தை மட்டும் அடிக்கணும். இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தார். இது எல்லாரும் பயிராட்டா அர்ஜுனன் மட்டும் சந்தோஷம். ஆனா அப்பதான் துரியோதனுக்கு அர்ஜுன் மேல மறுபடியும் பாப்பம் வருது. விவகாரம் என்னடா சொன்னார், இதுக்குள்ள அங்க இருந்து ஓடி வர இது நான் பண்ணுவேன்ட்டான். தேரோட்டி மகனா ராஜாக்கள் சண்டை போடுற விளையாட்டுல உன்னை சேர்த்துக்கிறதா கிடையாது போ அப்படின்னு சண்டை வந்தது. துரியோதன் என்ன பண்ணினார், அப்படியெல்லாம் என்ன அர்ஜுனுக்கு சமமாக இருப்பானையானார். அர்ஜுனை கொல்றதுக்கு நம்ம உபயோகப்படுமா, நம்ம தான் தோத்து போயிட்டோம். அப்படியே ஜெயிச்சுக்கிறாரு நம்ம பக்கத்துல இருந்தா ஒண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ராஜ்யமாச்சார். ஆனா அது வரைக்கும் என்ன சார் நினைச்சான், நான் தேரோட்டி மகன் தானே நினைச்சான். ஏன் அந்த வீட்டுல இருந்தான், தன்னுடைய உண்மையான நிலையாந்து மறந்தான். அந்த வருஷத்திலேயே வளர்ந்தான். தான் தேரோட்டி மகன் நினைச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்ச, அப்படியே வளர்ந்துட்டான். கடைசியில விஷயம் புரிஞ்ச பிறகு மாறினாரோ, முன்னால கருப்பா இருந்தார் டக்கர் வெளுப்பாயிட்டாரோ இல்ல, அதே கர்ணன் தான், அதே மாதிரிதான் இருந்தான். ஒன்னும் மாறுறத ஒண்ணுமே கிடையாது. ஆனா மனதுல எண்ணம் மட்டும் மாறி இருக்கு. இத்தனை நாளா நம்ம இங்க பிறந்திருக்கோம், இப்படி வளர்ந்திருக்கோம், இதுதான்ங்கிற ஒரு எண்ணம் போய் ஏதோ ஒரு சூழ்நிலை இங்க வந்தமே தவிர நான் உயர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சானா இல்லையா. அதான் உங்களுக்கும் நம்ம என்ன பண்ணினோம், மனிதனா பிறந்தோம். ஆகையால் மனித புத்தி தான் நமக்கு வரணும். மனிதர்களுக்கா போலதான் நம்ம இருக்கணும். நம்ம 2 காலால் தான் நடக்கணும், 4 காலால் நடக்கக்கூடாது. நடந்தா நம்மளை கழுதா குதிரம்போம். நம்ம இப்படித்தான் இருக்கணும். மனுஷால் சாப்பிடுறதுதான் சாப்பிடணும், மனுஷால் மாதிரி தான் பழகணும். ஏன் இந்த ஒரு சன்னிவேசத்தில் நீங்க பிறந்திருக்கள், இங்கேயே வளர்ந்திருக்கள். இங்க மனிதர்கள் எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கா, நான் அந்த நாள், நான் அந்நியன், நான் இப்படி, நான் அப்படி, இப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா. நான் ஆண் பெண், அவள் இவ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அவ அப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், ஏதோ ஒரு விவகாரம் இப்படிதான் பேசணும் எல்லாம் வச்சுட்டு இருக்கோமா இல்லையா. இந்த பரிசரத்துல இருந்து நமக்கு எவ்வளவுதான் திறமைன்னு தெரிஞ்சுட்டு அந்த பரம்பொருளை மறந்துட்டோம். நம்ம உண்மையான நிலை நம்ம மறந்துட்டோம். ஏன் மறந்தோம், உண்மையை மறக்க. அது எப்படி உங்களை பத்தி நீங்க மறப்பில இத மறந்து இருக்கானே. கர்ணன் மறந்தானோ, அவனுடைய உண்மையான ஸ்திதி அவனுக்கு தெரியாம வேற நிலைக்கு வந்ததோ இல்லையோ. சின்ன வயசுல மறந்தேன சார், சின்ன வயசுல போன ஜென்மாலே நீங்க மறந்து, அதனாலதான் பிறந்திருக்கு. போன ஜென்மா வந்து முன் ஜென்மால மறந்து. இந்த அறிவுங்கிறது எப்போ ஒரு சமயத்துல ஆரம்பிக்கும், அறிவு இல்லாத நிலை எப்ப ஆரம்பிக்கும், எதாவது சொல்ல முடியுமா? நீங்க வேதாந்தம் வாசிச்சிருக்க, எப்ப வாசிச்சிருக்க? ஒரு 30 வயசு 35 வயசு ஆன அப்புறம் கத்துண்டு. அதுக்கு முன்னால இத பத்தி தெரியவே இல்லை. சரி, எத்தனை நாளா உங்களுக்கு வேதாந்தம் தெரியலன்னு கேட்டா என்ன சொல்வேன்? பிறந்த நிலையில் தெரியல சார், போன பிறவில தெரியுமா? தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி இருக்கேன்? அதுக்கு முன்பு அங்க பிறந்திருந்தா போன பிறவியே வந்திருக்காது. அப்ப என்னதான் சொல்ல போறேன் சார், தெரியாதுங்கிறது வந்து பிகினிங்ல எப்பன்னு சொல்ல முடியும். ஆனா அறிவு எப்ப தெரிஞ்சுட்டேன், இந்த சந்தர்ப்பத்துல தெரிஞ்சுட்டேன். அதான் ஞானத்துக்கு
ஆரம்பம் உண்டு, முடிவில்லை. ஒன்ஸ் ஞானம் வந்துருச்சுன்னா மறுபடியும் மறக்காது. சொல்லிவிட்டேன் முன்னாலே நேற்று, மறுபடியும் ஞானம் வந்தாலும் மறக்கப்படாது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒன்ஸ் ஞானம் வந்தா மறக்காது. என்ன ஞானம் வந்தா ஞானம் தான் நிக்கிறது, இதெல்லாம் போச்சு. இது அஜ்ஞானம் நமக்கு எப்ப வந்தது உங்களால சொல்ல முடியாது. அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாலும் தான் பரமனாக இருந்த போதிலும் பரம்பொருள் என்று தான் கவனிக்கிறதில்லை. எப்பொழுது கவனிக்க தொடங்குவான், குருமுகமாக போய் அவரை பக்தி பண்ணி அவருக்கு சிரவண மனனங்கள்லாம் கேட்டு அந்த பரம்பொருளை தியானம் பண்ணி அப்பொழுது அவன் அறிந்தானே. ஆனால் அப்பொழுது அடாடா நான் மனிதன் நினைச்சேனே, சக்தி இல்லாதவன் நினைச்சேனே, உள்ள இருக்கிற ஸ்வப்பிரகாசமான சைத்தன்ய ஜோதிஷ் அல்லவா நான், அவை மறந்துட்டு இவைகள்லாம் நான் நினைச்சு கவலைப்பட்டானேன்னு புரியும். ஆகையால் நம்ம என்ன நினைக்கணும், உண்மை எது, இந்த இதயத்துக்குள்ள நான் தோடக்கூடியதான இந்த பரம்பொருள் சாட்சாத் பிரம்மம். இதுதான் அகம் பிரம்மாஸ்மி ஹம்சோகம் இவைகள்லாம் சொல்றதுதான். அதான் சொல்றார், ஈஸ்வரேச்சாத் ஈஸ்வரேதனாத்மாச்சாத் நாசோ அஸ்மி தாரயேது. இப்ப வேதாந்தம் என்ன, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஞானம் வச்சுக்கோப்பா, புரிஞ்சுக்கோ. நீ நான் மனுஷனா இருக்கேன், நான் தண்டரா இருக்கேன், நான் நன்னா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், என்னமோ நினைக்கிறேன், நான் படிச்சிருக்கேன், புத்திசாலியா இருக்கேன், இத்தனையும் சொல்லிருக்கா இல்லையா? இதெல்லாம் இல்ல, இதுக்கு உள்ள ஒரு நான் இருக்கா இல்லையா? இந்த நான் சொல்றது சாட்சாத் பிரம்மம், அதே தத்துவம் தான் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள். சார் அவர் உலகத்தை படைச்சார், என்னால ஒரு எஸ்ஸே எழுத முடியலையே. அவர் உலகத்தை செஞ்சார், நம்ம சாதாரண காரியத்தை செஞ்சாலே தப்பா போறது. ஏதோ சமைக்கலான்னு ஆரம்பிச்சோம்னா நம்மளே சாப்பிட முடியல, இன்னொருத்தன் சாப்பிடு. ஏதோ ஸ்திரீகள் சமைக்கிறான், நம்ம சாப்பிடுறோமே தவிர. நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, அவன் சாப்பிட வேண்டாம், நீங்களே சாப்பிட முடியாது. இப்படி இருக்கே, என்ன சார் இது இப்படி கோரமா இருக்கே, நமக்கு ஒரு திறமையும் இல்லையே அப்படின்னு நீங்க கவலைப்படுற. சில பேர் எல்லாம் இருக்குன்னு கர்வத்தோட இருப்பான். ஒண்ணு இருக்கலாம், இன்னொன்னு இருக்காது. பேசுறவனுக்கு எழுத வராது, எழுதுறவனுக்கு பேச வராது, ரெண்டும் வார்த்தை படிக்க வராது. என்னென்னமோ விவகாரங்கள் இருக்குது. எல்லாத்துலயும் எல்லாத்தையும் கர்வம் இருக்க முடியுமா? முடியலையே. அப்ப இவைகள்லாம் எதனால எல்லாத்திலுமே நமக்கு இருக்கல? காரணம் என்ன? ஒரே பெரிய சக்தியா இருந்தாலும் அந்தந்த கருவிக்குள்ள போகும்பொழுது அதற்கு தகுந்தா போல வேலை செய்யறது. ஒரே சக்தி தான், அது அந்த கருவியில இருந்து அவதான் வேலை செய்யும், அதுக்கு மேல வேலை செய்யாது. இதைதான் செய்யுமே தான் இன்னொன்னு செய்யாது. நம்ம சரீரத்துல 5 புலன்கள் பகவான் சுட்டிச்சிருக்காரு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இது வழியாக அறிவு வந்துட்டே இருக்கு. இந்த 5 ஒத்துமையா இருக்கப்படாதான்னு ஒருத்தர் இருக்கலாம். ஆனா என்ன சொல்றது தெரியுமா, நான் ஒண்ணு என்னோட சேர்றதே இல்லை சார். அது என்னத்தான் தயார் பண்ணாருன்னு புரியுது. கண்ணு பார்க்கும், கேட்காது. காது கேட்கும், பார்க்காது. ஒரு நாளைக்கு கண்ணு எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, மெட்ராஸை வந்திருக்க, காதை நீ பாருன்னு மாட்டேன். என் வழிக்கு நீ வராத, உன் வழிக்கு நான் வரமாட்டேன். நான் உன்னை கேளுன்னு நான் உன்ன சொல்ல மாட்டேன், என்ன பாரு நீ சொல்லாது. என்ன கோஆபரேஷனும் அந்த தெரியுது. இதை வச்சு நீங்க காலம் கருப்பிட்டு இருக்க சார். எத்தனை நாள் பாருங்க, 15 நாள் கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா ஒன்னோட ஒண்ணு சேரல. 5 தனித்தனி அறிவு. இந்த லட்சணத்துக்கு நீங்க உலகத்தை ஒன்னா கூட்ட போறீங்களா? நடக்குமா? யோசனை பண்ணி பாருங்களேன். விவகாரம் ஒன்றும் நடக்கல. கை வேலைய கால் செய்யறது இல்ல, கால் வேலையை கை செய்யறது இல்ல. அதாவது என் வேலைதான் செய்யணும். சொல் செய்ய சூடானி இந்திரியாணி சாஸ்திரம் சொல்லு. தன் வேலை செய்யவே தவிர இன்னொரு வேலை செய்யாது. ஆனா அந்த பரமாத்மா சரீரத்துக்குள்ள இருந்துட்டு அதற்கு அந்தந்த வேலை செய்யக்கூடியதான் திறமை கொடுத்திருக்க. காலுக்கு நடக்கிற திறமை இருக்கு, கைக்கு நடக்கிற திறமை இல்ல. இதுக்காக ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி கையால் ஆனது ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சில பேர். எதுக்கு சார்? நேச்சுரலா இதை கட்டு விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. சில பேர் கையால இருக்காங்க, காலால 2 பேருக்கு நடுவில் பேனா வச்சு நான் எழுதுறேன் பாருன்னா என்ன பிரயோஜனம்? எது பண்ணணுமோ அதை பண்றது இல்ல. ஒரு மனுஷன் என்ன பண்ணார், யோகம் பண்ணினார். 15 வருஷம் யோகத்தை பண்ணினார். ரொம்ப கிராண்டா யோகத்தை கஷ்டப்பட்டு பண்ணினார். சங்கர் பகவத்பாதா அந்த ஊருக்கு வந்தார். ஒவ்வொருத்தர் நமஸ்காரம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணார். அவன் கிட்ட ஒரு புதுசா ஒரு திறமை இருக்கு. அப்பா என்ன திறமை அப்படின்னு, நான் ஆகாசத்துல பறப்பேன். சரி பறந்துட்டான்.
இவர் சொல்றதுக்காக 11:30 மணி. என்னடா இது சார், இங்க பாருங்க நான் பண்றேன், உங்களுக்கு கூட பண்ண தெரியாது. சரி, பெரியவர் ஏதோ ஒரு காரியம் நமக்கு தெரியாது என்ன பண்ணா நல்லது தானே அப்படின்னு பாருங்க காமினார். என்ன பண்ணார், அங்க உட்கார்ந்தார், யோகம் பண்ணினார். அப்படியே ஆகாசத்துல ஒரு 1/2 மணி நேரம் பறந்துட்டு தொப்பனுக்கு விழுந்தார். என்ன சுவாமின்னார், இத பாத்தீங்களான்னு. பார்த்தேன், இதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், ஒரு 10-12 வருஷமா கஷ்டப்பட்டேன். அப்பாக்கு திவசம் பண்ணி இல்லையா, அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் அன்னத்தை சாப்பிட்டிருக்கு, அடுத்த ஜென்மா காக்காவா பிறப்ப, ஒரு ஜென்மா முழுக்க பறக்கலாம் போட்டாரு லாபம். அப்படின்னு நாம் எதுல ஈடுபடணுமோ, நம்மளுடைய வேலை எந்த டைரக்ஷன்ல வரணுமோ அதுல ஈடுபட்டு அதனால அடையணும். இதனால அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லா திறமையும் உண்டு உங்ககிட்ட, ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா திறமையும் இருந்த போதிலும் அந்த திறமை என்கிட்ட இல்லேன்னு நினைச்சிருந்து அதை புரிந்து கொள்ளாமல் மனிதனாக என்னால பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டு மனுஷன் இருக்கான். ஆனா பரம்பொருளை நீங்க நினைத்தீழையானால், அறிந்தீழையானால், நான் என்று அனுபவித்தீழையானால் எல்லாமே உங்களாலேயே பண்ண முடியும். அதனால்தான் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றா தெரியும், மன தத்துவத்தை அறிந்தவன் மனிதனால் பண்ண முடியாத செயல் ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் பண்ணலாம், உங்களால முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பண்ணலாம் நீங்க. ஆனா அதுக்கு தகுந்ததான ஒரு மனசை நீங்க வரவழைக்கணும். உங்க ஆத்மாவை நீங்க பார்க்கலாம். அதனால ஆத்மாவை எப்படி அறிஞ்சுக்கணும், அவர் யாரு, நான் எதை சொல்றேடோ அவர் தான். இதுல இருக்கிற கரண்ட் அதுல இருக்கிற கரண்ட் வெவ்வேறு இல்லையோன்னா, அதே போல அந்த ஒரிஜினல் கரண்ட் தான் எல்லாம் ஒவ்வொரு உருப்படியிலும் வந்திருக்கோம். அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த சைத்தன்யமும் பரமாத்மாவும் ஒண்ணு. தெரியலையே சொல்லிட்டேன் நேரம். ஏன் தெரியலையே, மறந்துட்டோம். ஏன் மறந்து, நம்ம இந்த சூழ்நிலையில பிறந்தோம், அதை பத்தி நினைக்கவே இல்லை. எது நினைக்கலையோ அது அவனுக்கு மறந்து போயிடும். மனுஷனுக்கு மறதி எப்படி வருதுன்னு கேட்டார். இல்ல நமக்கு ஒண்ணுமே இதை பத்தி யோசனையே பண்ணலையே. நமக்கு காசு புகழ் இதுலதான் யோசனை பண்றோமே தவிர, இதை யோசனை பண்றதுக்கு தான் முனிவர் இருக்கார். அவளுக்கு ஒண்ணும் லேபரேட்டரி ஒரு மண்ணு ஒன்னும் கிடையாது. ஆனா இதை யோசனை பண்ணியிருக்கார். மனிதனுக்கு எதனால மறதி வருது, மறதி யோசனை பண்ணி பார்த்திருக்க. மறதி வர்றதுக்கு சில முக்கியமான காரணம் உண்டு. என்னன்னா காலம். அத நினைக்காம இருந்தோம்னா தானா மறந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடும். குடம் நிறைய தீர்த்தம் வச்சுட்டு அதுக்கு யூஸ் பண்ணாம இருந்தேன்னா ஒரு 10-15 நாள் ஆன பிறகு ஜலம் பாதி ஆயிடும். யார் குடிச்சான்னு ஒருத்தர் தொடல இது காத்துக்கு எவாபரேட் ஆயிடுதுன்னா, அதே போலதான் நமக்குள்ள இருக்கிறதுதான் போயிட்டே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அதை படிக்கணும். நம்ம எதை வாசிச்சோமோ அது திருப்பி படிக்கணும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ண, தினந்தோறும் திருப்புகள் பாடு, பகவானத்தை பாடு. இங்க பாடாம இருந்தோம்னா ஆம்னா யா நாம யோகேன வித்யாம் பிரசித்திலாமிவா, படிக்காத போனால் படிப்பெல்லாம் மறந்து போச்சு. வேதத்தை தினந்தோறும் சொல்லிட்டே இருக்கணும். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். எதை நீங்க படிக்கலையோ, எதை நீங்க மறுபடியும் கொண்டு வரலையோ மறந்து போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணும் உங்களால பண்ண முடியாது. மறுபடியும் புதுசா படிக்கணும்னு உத்தியோகத்துக்கு போனா எம்ஏ எக்கனாமிக் வருஷம் எல்லாம் மறந்து போயிட்டான். ஒரு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு பாடம் சொல்லணும்னு ஒன்னும் தெரியல. அம்மா தான் கஷ்டப்பட்டு மறுபடியும் சொல்றேன். அப்பா கிட்ட போனா எனக்கு டைம் இல்லப்பா போயிட்டான் அப்படிங்கிறது. இல்ல டைம் இல்லாம இல்ல, டைம் நிறைய இருக்கு. டிவி பாக்குறார், பேப்பர் பாக்குறார், யாரோட பேசுறார், எல்லாம் இருக்கு. ஏன் சொல்லல, எல்லாம் மறந்து போச்சு. 8ஆம் கிளாஸுக்கு கணக்கு சொல்லி தரல. இவன் என்னடா எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ல ஒன்னும் சொல்ல முடியாது. லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன விவகாரம், அதை கவனிக்கல. அத மறுபடியும் அதை ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணாதனால என்னது மறந்து போச்சு. மறந்து போனது திருப்பியும் நம்ம படிக்கணும்னா வெட்கமா இருக்கு. பையன் தூங்குற காலத்து மறுபடியும் 8ஆம் கிளாஸ் புத்தகம் சொன்ன மறுபடியும் பார்த்தேன்னா அவன் பார்த்துட்டான்னா, அப்பா என்னாச்சு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணலையா நீ அப்படின்பான். இல்ல காப்பி எழுதி பாஸ் பண்ண. இது வம்பானா உங்களுக்கு கேட்டு இல்ல கிடையாது. எனக்கு டைம் இல்ல, நீங்க தப்பிச்சுக்கிற. அம்மா பாவம் அந்த குழந்தை எப்படி ஆது பாஸ் பண்ணுமே வச்சுட்டு அவளை கேட்டு கட்டப்பட்டு ஏதோ ஹெல்ப் பண்றா, பாஸ் பண்ணிடுறா. பாஸ் பண்ண பிறகு நான் படிச்சு நான் பாஸ் பண்ணேன்னா அம்மா நீ சொல்லி கொடுத்தா நான் பாஸ் பண்ணலைங்கிறான். அது வேற விஷயம் போடும். ஆனா
இந்த மனிதனுக்கு இது மட்டும் இல்ல, உலகத்தையே மாற்றக்கூடியதான திறமை இவனுக்கு இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணலை பாருங்க. விண்வெளி கப்பல் அனுப்புறானா இல்லையா? மனிதனுடைய புத்தி தான் சுவாமி. அதே போல என்னென்ன எங்கெங்க நடக்கிறதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கானோ இல்லையா? டெலிபோன் எப்படி கண்டுபிடிச்சான்? பழைய நாள முனீஸ்வரர் இங்க இருந்து அங்க என்ன நடக்கிறதுன்னு கேட்டாரோ அதே தானே இப்ப நான் இங்க பாக்குறேன். அமெரிக்கால இருந்து செல்போன்ல பேசுறேன் சார், கரெக்டா வந்து நடுவில் ஒரு வயரும் இல்ல ஒரு மண்ணும் இல்லை. ஏன்னா ஆகாசத்துல இருந்து வருதுக்கிறான். இதானே அன்னைக்கு ஆகாசவாணின்னு சொன்னேன். இன்னைக்கு ஆகாசவாணின்னா ரேடியோங்கிறேன். ஆனா இந்த காத்தெல்லாம் எங்க இருந்து வருது? யாரு கண்டுபிடிச்சா? மனிதன் தானே கண்டுபிடிச்சான். ஒரு சயின்டிஸ்ட வையப்படாது நீங்க. அவன் சிலது பண்ணியிருக்கான், அதையும் ஒத்துக்கணும். இதெல்லாம் வேதத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு. ஆனா அதை பண்ண சொல்லலையே, எப்படி பண்றதுன்னு தெரியலையே. அதான் நம்ம காசாக்கிற மழை சொல்லி தரல. அது பண்ணியிருந்தா நம்மளும் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தது. ஆகையா நமக்குள்ள இருக்கிறவரும் பரமாத்மா ஒண்ணு என்று கருதணும். இப்படி கருதினேயானால் அந்த பரம்பொருள் நிலை வந்துருமையானால் நமக்கு இனிமேல இந்த துன்பங்கள்லாம் வராது. துன்பத்துக்கு முக்கியமா ஒரு காரணம் என்ன சார்? நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியல. நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னா இந்த டென்ஷனே இருக்காது. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வரணும், அது வரைக்கும் அந்த குழந்தை படுற டென்ஷன் பாரு. இந்த குழந்தை விட்டோம் ஆபீஸ்ல பரீட்சை எழுதிவிட்டு அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள அது என்ன போது இருக்கிறது 4 பேரும் 4 போஸ்டும் இருக்கு. அதான் வரப்போறான். 20 பேர் பரீட்சை எழுதியிருக்கான். நம்ம முன்னால் 4க்குள்ள வரணும் 4க்குள்ள வரணும் ஒரே கவலைப்பட்டு என்னமோ ராத்திரி பயல் காத்துப்பட்டு என்னமோ எழுதினாலும் இவருக்கு என்ன தெரியும்? மீதி பேர் எல்லாம் மண்டும் நம்ம தான் இருக்கிறதுலே பரவாயில்லைன்னு நினைச்சுட்டு இருக்கான். சும்மா இருக்க வேண்டியதானே ஒரு அதோ அப்புறம் நம்ம ஏதாவது சொல்வாளோ இல்லையோ, முன்னாலேயே ஒரு தினம் ஃபெயில் ஆயிட்டுமே, 2வது ஃபெயில் ஆயிட்டா அதுக்கு அது என்ன நினைப்பா? ஒன்னும் நினைக்கப்பட்ட கல்யாணம் ஒன்னைக்கே தெரியும் உங்களை பத்தி. மறுபடியும் இது என்ன ஆகும்? ஆனா டென்ஷன் இருக்கா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு தெரியலையோ அவன் மனசுல கவலை. நாளைக்கு என்ன ஆக போறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கவலை போயிடுது. அதனாலதான் நம்ம கர்மாவானது நமக்கு முன்னால தெரியாம வச்சிருக்கார் பகவான். மனுஷனுக்கு நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம், எப்பவும் வரலாம், எப்படியும் வரலாம். அதனால்தான் மனுஷன் எப்பொழுதும் பயத்தோட இருக்கான். ஆனால் நம்ம என்ன நினைக்கலாம்? நமக்கு மேல ஒருவர் இருக்கார், அவருடைய அருளால் நம்ம இதை அறிந்து கொள்ளலாம். மேலேங்கிறது கிடையாது, அவரே தானா. அதான் பார்க்கணும். ஈஸ்வர சேதனாத்மாஸ்ய நாசௌ அஸ்மீதி தாரையே. அவரே நான் என்று எப்பொழுது கருகிறானோ அப்பொழுது என்ன எதனால் அப்படி தெரியுதான்? அவரே உள்ள புந்தன் இருக்கார். ஆத்மா சேத் ஈஸ்வரோஸ்மீதி வித்யாசா அந்நிய நிவர்த்திகா. அந்த ஆத்மாவானவர் ஈஸ்வரன் வேறில்லே நினைச்சானேயானால் அதனால இனிமேல இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்களை இவனால் போக்க முடியாது. தா அந்நிய நிவர்த்திகா நபவதி, அந்நிய நிவர்த்திகமா ஆகாது. இப்ப பரமாத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்ல, சரீரம் வேறு மனசு வேறு அப்படின்னு சொல்லணுமே. ஆனால் பரமாத்மா நான் அப்படிங்கிற அறிவு வரணும். அப்பதான் மற்ற பொருள் பரமாத்மா இல்லை, மற்ற பொருள் ஆத்மா இல்லைங்க, அந்நிய நிவர்த்திகா இன்னொன்னு இல்லைங்கிறது இவனுக்கு எப்ப வர்றா? நான் பரம்பொருள்னு வரப்ப. நான் பரம்பொருள்னு சொன்னா நான் தலை இல்லை, நான் கண் இல்லை, நான் கால் இல்லை, நான் மூக்கு இல்லை, நான் அறியாம இல்லை அப்படின்னு வரும். அதனால இப்படி ஆத்மனோ அந்நியத்தே தர்ம அஸ்தூலத்வாதயோ மதா அஜ்ஞேயத்வே அஸ்ய கிம் தைஸ்யாத் ஆத்மத்வே அந்நியதீன் இன்னொன்னு பார்க்கலாம். இந்த கண்ணுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், காதுன்னா நல்லா தெரியும். ஏன்டா இதான் டாக்டர் படிச்சிருக்காரு. கண்ணுன்னா இதுல என்ன இருக்கு, இப்படி வேலை செய்யறது, இங்க பண்றது எல்லாம் கண்டுபிடிச்சு விட்டாரு. உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா அவயவங்களும் அது எப்படி இருக்கு, அது எப்படி அது வேலை செய்யறது கண்டுபிடிச்சிருக்க. இது யாரும் சொல்லல சார், அவன் ட்ரை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிரு. இத படிச்சவாளுக்கு அவளுக்கு எவ்வளவு திறமை இருக்கும், எப்படி கண்டுபிடிச்சான்னு பாக்கணும். உங்க இதயத்துக்குள்ள சில ரத்த குழாய்கள்லாம் உள்ள போறதாம், அங்க இருந்து வெளியில வருதாம். இது இதயமானது பிறக்கிறதுல இருந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்குங்கிறான். அது அப்படியே இருக்கும் சார். அது நின்று போச்சுன்னா கிருஷ்ணார்பணம் அது வரைக்கும் போயிட்டே இருக்கு. அது எப்படி அடிச்சுக்கிறது, ஒரு செகண்டுக்கு எத்தனை தரம் அடிச்சுக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அது ஏதாவது மக்கார் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்றது, பைபாஸ் பண்றதுங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்க, எல்லாம் நானா தான் இருக்கு.
சரீரத்தில் இருக்கக்கூடியதான மற்றவைகள் எல்லாமே அறிந்து வச்சுக் கொண்டிருக்கல. ஆனா இந்த சரீரத்தை இயக்கும் திறமையை ஏன் சார் கண்டுபிடிக்கல? அதையும் உங்களால பண்ண முடியல. அதாவது அறியக்கூடியதான மனது கருப்பா இருக்கா, வெளுப்பா இருக்கா, நீளமாக இருக்கா, குட்டையா இருக்கா, அகலமா இருக்கா, ஏதாவது கண்டுபிடிச்சு விடா. மனதுன்னு ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா அந்த மனதானது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையே. ஏன்டா மனதினாலவா மீதி தெரிஞ்சுக்கலாம்? மனதுனால மீதி தெரிஞ்சுக்கிறேன். அந்த மனது எப்படின்னு மனதை அறியறதுக்கு இன்னொரு மனது வேணுமா? அது இல்லையே. தானே அறிவோம், தானே அறியப்படும் பொருளாக நடக்குமா? அறிவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. ராமனை தாண்டினான், உங்களால முடியாது. நேற்றே சொன்னேன், ராமன் கிருஷ்ணரை தாண்டலாம், ராமனை தாண்ட முடியாது. இப்ப என்ன சொல்றா தெரியுமா? broken his own record அப்படிங்கிறோம் இந்த கிரிக்கெட்ல. அவன் ரெக்கார்ட தான் உடைச்ச, உங்களை நீங்க உடைக்கலையே. விவகாரம் என்ன? நன்மை யோசனை பண்ணி பார்த்ததுன்னா நடக்காது. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெவ்வேறையா இருக்கணுமே தவிர ஒரே சென்டென்ஸ் ஒருவனே அவனையே பார்க்கிறதோ கேட்கிறதோ நடக்கிறதோ அறியாதோ நடக்காது. நான் என்னை அறிந்தேன் சொல்றேன் இல்ல, நான் மனது என்னை சரீரத்தை இவங்களுடைய குணத்தை அறிந்தேன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஒருத்தரே அறிக்க முடியாது. அறிஞ்சா இதனால கிராமர் தப்பு. ஒரு கிராமர்ல சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்னா ஆகப்படாது. அதே மாதிரியே இவனுக்கு என்னடா இந்த ஆத்மாவை அறிய முடியல. உங்களால ஆத்மாவை அறிய முடியலன்னா உங்களுக்கு எது அறிய முடியாது? அது யார் சொல்லணும்? நமக்கு தெரியாது, பெரியவா சொல்லணும். பெரியவாளுக்கும் தெரியாத வேதம் சொல்லணும். அதனால்தான் வேதம் சொல்றது இந்த ஆத்மா குண்டா இல்ல. ஏன் சரீரத்தை குண்டாச்சா? அதை நான் நினைக்கிற சரீரம் இல்ல, அது ஒல்லியா இல்ல, அது நீளமா இல்ல, அது குட்டையா இல்ல இப்படின்னு சொல்றது. அது வெளுப்பா இல்ல, அது கருப்பா இல்ல. என்னடா வெளுப்பா இருக்கிறவங்களுக்குள்ளயும் அதான் இருக்கு, கருப்பா இருக்கிறவங்களுக்குள்ளயும் அதான் இருக்கு, நீளமா இருக்கிறவங்களுக்குள்ளயும் அவர்தான் இருக்கார். ஆகையால் அவர் இந்த விவகாரமே ஒண்ணும் இல்ல. காற்றுக்கு எப்படி உருவம் இல்லையோ அதே போல அவருக்கும் உருவம் இல்லை. அப்படி உருவம் இல்லாத பொருளை நான் எப்படி பாக்குறது? அதனால உங்களுக்கு தெரியாதுட்டானே. இந்த ஆன்மாவை நீங்க பார்க்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற இங்கிற சக்தி இருக்கு, என் புலங்கள்லயும் வேலை பண்ணக்கூடியதான திறமை இருக்கு, அதை நாம் பார்க்க முடியலையே. பார்க்கலாம்பா, இப்படி பார்த்தா முடியாது. அதுக்கு ஒரு தனியா ஒரு திறமை வேணும். அதுக்காக பகவான போற்றணும். அந்த பகவானான ஒரு மனசுக்கு அந்த திறமையை கொடுப்பார். பிறகு நீ குருமார்கிட்ட போய் சிரவணம் மனனம் பண்ணி அதை அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்கிறது? இந்த லட்டு சாப்பிட போல அனுபவிக்கிறது இல்ல. எப்படி அனுபவிக்கிறது? நமக்கு தலைவலி வந்தா எப்படி தெரியுது? உங்களுக்கு தலைவலி வரப்போறதுன்னு தெரியுறதா? வந்த பிறகு எனக்கு தலைவலி இருக்கா இல்லையா டவுட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இடம். அது சந்தேகமே இல்லை சார். தலைவலி வந்துருதுன்னா தலைவலி அவ்வளவுதான். அது எப்ப வந்தது? எண்ணியல் இப்பதான் சார் வந்தது. எப்படி வந்தது? என்ன கேட்காது, வந்துருச்சு அவ்வளவுதான். எதனால வந்தது தெரியாது. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரே இடத்துல சாப்பிட்டு இருக்க. அவனுக்கு வயதால போறது இவருக்கு போகல. அவன் மட்டும் விவகாரம் முன்னாச்சு. நான் என்னோட ரெண்டு சேர்த்து இன்ஃபேக்ட் ஒரே பொருளை வாங்கிட்டு ரெண்டா பாதி சாப்பிட்டேன். அவனுக்கு வரல, எனக்கு வந்திருக்கு. என்ன பண்றதும் தலை எடுத்துக்கிறான். வேற ஒண்ணு சொல்ல தெரியும். அங்க டாக்டர் பண்ணல, உனக்கு உன்னிடத்துல தடுப்பு சக்தி குறைச்சலா இருக்கு, அவனுக்கு ஜாஸ்தியா இருக்குல்ல. அப்புறம் கேட்டேன், ஏன் எனக்கு குறைச்சலா இருக்கு, அவன் ஜாஸ்தியா இருக்கு. 10 நாள் கிடையாது, மருந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்தாரு. என்ன பண்றது? சிலதெல்லாம் உங்களால ஒண்ணும் சொல்ல முடியல. அதனால இந்த வேதங்கள்லாம் என்ன சொல்றது? அப்பா சரீரத்தை நீ ஆத்மா நினைக்கிற அது இல்லை, மனதை ஆத்மா நினைக்கிற அது இல்ல, புலன ஆத்மா நினைக்கிற இது இல்ல. ஆனா அது எது? இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு சுவப்பிரகாசமான ஒரு சைத்தன்யம் உண்டு. அதனால்தான் எல்லாம் நடக்கிறது. அதனால்தான் நடக்கிறது. அதை நீ எப்படி அடையணும்? குரு உபதேசத்தினால அடையணும். அப்படி அடையாத போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் சேர்ந்து அதை மறைக்கிறது. அது இல்லைங்கிறது. அதான் ஆத்மனோ அந்நியஸ்தே தர்மா. ஆத்மாவை தவிர மற்ற பதார்த்தங்களுக்கு அஸ்தூலம் மரணம் எனக்கூடியதான
உபனிடத்துல சொல்லி இருக்கக்கூடியதான தர்மங்கள் ஒரு சவத்துக்கோ ஒரு சரீரத்துக்கோ இருக்குமேயானால் அக்ஞேயத்வே அஸ்திகிம் தைஸ்யாது, அது அறியாதனால என்ன ஆயிடுது? ஆத்மாவுக்கு அந்த தர்மம் இருக்குமேயானால் அது அறியலைன்னு மோட்சம் வர. ஆத்மாவினுடைய தர்மம் இல்ல, வேற எதனுடைய தர்மம் அது அறிஞ்சு நமக்கு என்ன வேணும்? ஊர்ல பணக்காரன் ரொம்ப பெரிய ஒருத்தர் பில்கேட் பணக்காரன்னு சொன்னா உங்களுக்கு என்னாச்சு? வெண்ண செலுத்த ஏன்டா இப்படி ஆயிட்டா நமக்கு ஒண்ணும் வரலையேன்னு கவலையாவது கிளம்பி தவிர நீங்க பணக்காரனா இருக்கு வழி சொல்லுங்க. அப்ப வேற யாரோ பணக்காரனா இருந்தா அதனால நமக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதுல அவன் படிக்காதவன் ஆனாலும் பணக்காரனா நான் தான் இதை படிச்சேன் சார் தெரியும் அவன் என்ன மறந்து போயிடுறேன் சார், இவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடியுமே தவிர பண்ண முடியுமா? அவனுக்கு கொடுப்பனை இருந்தது சார், இருக்கட்டும் கொடுப்பனை இருந்தது, நம்ம அந்த கொடுப்பனுக்கு எங்கே போறது? கொடுத்து வைக்கலையே, பாட்டியம்மா சொல்லி கொடுப்பா. என்ன அவன் போனது கொடுத்து வச்சிருக்காமா, யார்கிட்ட கொடுத்தான், எப்ப கொடுத்தான், கொஞ்சம் சொல்லப்படாதா? நானா அதை கொடுத்து வச்சிருக்கேன். விவகாரம் முழுக்க அஜானம்ங்கிற சில பேர், கொடுப்பனை இல்லைங்கிற சில பேர், அறியாமைங்கிற சில பேர், அதிருஷ்டம்ங்கிற. எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான் சார். உமக்கு தெரியாதுன்னு வச்சு ஏன் இந்த காரணம் வந்தது தெரியாது. அதே மாதிரியே இந்த வேதாந்தத்துல ஆத்மாவுக்கு சொன்ன தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு இல்லை மற்றவர்களுக்கு இது கிடைத்து நினைத்தேனே, ஆனால் அதை தெரிந்து கொண்டதால் உங்களுக்கு ஒரு லாபம் இல்லை. ஆனா இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு இருக்கு என்று அறிந்தீர்களானால் உங்களுக்கு மோட்சம்ங்கிற ஒரு பிரயோஜனம் வருதுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால் என்னமா அறியணும்? நீங்க நானே பரம்பொருள் என்கிற உண்மையை உணரணும். எப்படி உணரணும்? நமக்கு வயசு வலி தலைவலி வந்தா எப்படி நமக்கு தானா தெரியறதோ அதே போல எப்பொழுதும் நீங்க அதான் அபரோட்சம். அபரோட்சம்னு என்னது? கவலைப்படாதீங்க. வேற எதுவும் இல்லாம தனக்கு தானா புரியறது அபரோட்சம். பரோட்சம்னு கண்மரமா நடந்தது. அபரோட்சம்னா இவ இல்லாம எப்பொழுதும் தெரியுது. தலைவலி வந்தாலோ வயிற்று வலி வந்தாலோ வேற ஒண்ணு கண்ணு திறந்தா தான் தெரியும், இல்ல என்ன முடியும், லைட் இருந்தா தான் தெரியும், ஏதாவது இருக்கும். இதுதான் அபரோட்சம். அபரோட்சம் கான்செப்ட புரியணும். ரொம்ப நாள வேதத்தை வாசிச்சிருப்பா. அபரோட்சம்னா என்ன சார்? அது அனுபவம் சார். அனுபவம்னு என்ன சார்? அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்னா நாம் மீதி எல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அதே மாதிரி தான். பயம் வந்துதான் மனசு படப்படான்னு அடிச்சுக்கிறதோ இல்லையோ அப்ப நல்லா தெரியுது. உங்களுக்கு வேட்டு கொட்டுறதோ இல்லையோ அப்ப நல்லா தெரியுது. இப்ப விவகாரம் என்ன? இதெல்லாம் ஒருத்தர் சுவாமி உங்களுக்கு இப்படி வேட்டு கொட்டுறதுன்னு இன்னொருத்தர் சொன்னா தான் உங்களுக்கு இல்ல அப்படியே பார்க்கத்தான் தெரியுமா? தானா தெரியறதோ இல்லையா? அதே போலயே தானா தெரியும். ஆத்மானுபவமானது தானா தெரியும். இதை அனுபவிக்கிறதுக்கு வழி என்ன? ஈஸ்வரனே ஆத்மா, அவர் என்னை படைத்து எனக்குள் இருக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயத்தே அர்ஜுன திஷ்டதி. இதை அறியும். அதே போலயே மித்யாத்யாத நிஷேதார்த்தம் தது அஸ்தூலாதிகிருஹ்யதாம் பரத்ரஜே நிஷேதார்த்தம் சூன்யதா வர்ணனம் ஹிதது. மனிதன் பிறந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இல்லாத பொருளை இருக்கு என்று நினைக்கிறான் சார். எது நிஜமாக எங்க சுகம் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல சுகம் இருக்குன்னு கருதி ஓடுறான் பாருங்க. பொருள்கள்ல சுகத்தை நாடுறான். அழகான உருவம் அதுக்கு பின்னால போறான். போய் கடைசியில அவஸ்தப்படுறான். அதே போலயே இது நல்ல சுவையா இருக்கு, இதை நான் சுவைச்சுட்டு சாப்பிட்டே இருக்கணும். 4வது நாள் கவலைப்படுறோம். மாம்பழ சீசன் வந்துட்டு டெய்லி டாக்டர் சொன்னார் என்னைக்காவது ஒரு மாம்பழம் சாப்பிட்டா தேவையில்லைன்னார். அவர் என்ன சொன்னார்? இந்த சீசன்ல ஒண்ணு சாப்பிடுனார். இவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டா போறோம்ட்டு ஒரு வேலைக்கு ஒண்ணு சாப்பிட ஆரம்பிச்சான். என்ன பாருங்க, புது அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். விவகாரம் என்னடா சொன்னார்? எக்கதமா மயக்கமா வந்துட்டான். ஏன்டா நீங்க சொன்னபடிதான் பண்ணேன். நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு சாப்பிடுங்க. அந்த ஒண்ணுதான் சாப்பிட்டேங்கிறோம். நான் ஒண்ணுன்னு இப்ப இந்த சீசன் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு சாப்பிடுன்னு நான் ஒரு வேலைக்கு ஒண்ணு சாப்பிட்டேங்க. என்ன லாபம் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப விவகாரம் என்ன? இது அந்த மாம்பழத்தினால எனக்கு நன்மை வருதுங்கிற இவன் கருது இருக்கான். எங்க நன்மை இல்லையோ அந்த இடத்துல நன்மை இருக்காங்க பார்த்தா இதான் மித்யாத்யாசம். பொய்யான அறிந்து கொள்தல், பொய்யாக இல்லாததை இருக்கிறதாக அறிந்து கொள்தல். கண்ணு காது மூக்கு நாக்கு இப்படி இந்த பொருள்களை அதனால சுகம் வருது என்று நாடி அதை நினைக்கிறான். ஆனா சுகம் அங்க இல்ல சார். சுகமானது அங்க இருக்குமே. ஆனால் அனுபவிக்கிறவன் எல்லோருக்கும் சுகம் வரணும் இல்லையே. ஏசி ஜாஸ்தியா இருந்தா சில பேர் நல்லா இருக்குங்கிறான், சில பேர் போத்து அடாடாடா எப்படி அப்படின்னு நினைக்கிறான். ஒருவனுக்கு ஒரு மாதிரி ஒரு நிஜமாக சுகமா இருந்தா எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும் இல்லையே.
இந்த வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன வெயில் சார் ஆடாத மெட்ராஸ் ரொம்ப எரிஞ்சு போறது கஷ்டமா இருக்கு, நீங்க ஊட்டி கிட்டிக்கு போலாங்கிறான் இவன். ஆனா வெயில் வந்தது அந்த மரங்கள்லாம் அந்த வெயில சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பதான் அதிகமான உணவை அதை தயார் பண்ணிக்கிறது. இலைகள்லாம் வெயில் வந்தாதான் அதனுடைய உணவை தயார் பண்ணிக்கிறது, அவைகளுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால அங்கேயே சுகம் இருக்கு என்று கருதுவது மிகவும் தப்பு. இருந்தாலும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இது வேணும் அது வேணும், அங்க சுகம் இருக்கு. இப்படி மித்யாத்யாச நிஷேதார்த்தம், இப்படி புலன்களை சுகம் இருக்கு என்று நாடுகிறாயப்பா, இது தப்பு என்று உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அஸ்தூலத்வாதி கிரஹ்யதாம். எதுல சுகம் இருக்கோ அது சரீரம் இல்லை, எதுல சுகம் இருக்கோ அது புலன் இல்லை, எது சுகம் இருக்கோ அது மனதில்லை. மனதுல சுகமா இருக்குமையானால் எப்பொழுதும் நீங்க சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். பாருங்க, ஏதோ வேதாந்தம் கேட்டா ஏதோ போர் அடிக்குதுன்னு சொல்லப்படாது. நீங்களாம் யோஜனை பண்றதுக்காகத்தான் வேதாந்தம். மனதுல சுகம் உங்களுக்கு இருக்குமையானால் காலம்பரை எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் ஒரே சுகமாகவே இருக்கணும். தூக்கத்துக்கும் போகப்படாது, ஏன்னா சுகத்தை மறந்து போயிடுறல, அதனால தூக்கத்துக்கும் போகப்படாது. ஆனா மனுஷன் எப்படி சார் முழிச்சுண்டது வந்து ராத்திரி வரைக்கும் நாடிட்டே இருக்காது சுகத்தை. இதை பண்ணினா சுகம் வருமா, அதை பண்ணினா சுகம் வருமா, டிவி பார்த்தா சுகம் வருமா, கிரிக்கெட் பார்த்தா சுகம் வருமா. வரலையே, இவன் நினைச்ச டீம் நான் அடிக்கலன்னா ஓன்னு அழறான். குழந்தைகள் பாருங்க ஒரே அழுக, இங்க பக்கத்து பிளாட்ல ஒரே அழுக ராத்திரி 10 மணிக்கு. என்ன ஆச்சுன்னு அவன் பெங்களூருக்கு சேர்ந்தவன், அந்த ட்ரீம் நான் வச்சிருக்கேன். ஒரு தெருவுக்குன்னு சண்டை நடக்கிறது. இப்ப ஒரு நாட்டுக்குன்னா பரவாயில்ல, இந்த தெருவுல இருக்கிறப்ப அந்த தெருவோட விளையாடுறான். அவன் அவளை அடிச்சான், இவன் என்ன அடிச்சான். கடைசியில் அது எங்கிட்ட வந்துட்டான். நான் சொன்ன அப்ப நமக்கு ரொம்ப தூரம், ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்னும் தெரியும் யாரு என்ன அடிச்சான் எப்படி அடிக்கிறது நீங்க பாக்குறது இல்லையா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ரெண்டு குழந்தைகள் வருது, என்ன பண்றது விவகாரம் முழுக்க கிரிக்கெட் அறியாது ஒரு பெரிய தோஷமா கண்டுபிடிச்சுட்டு இருக்காவா. அவன்கிட்ட போய் மனசுல சந்தோஷம் இல்லை சொல்ல பிரயோஜனம் உண்டா சொல்லுங்க பாக்க. ஆனா மனசுல சந்தோஷம் இருக்கணையானால் நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கணும். அதுல இல்லப்பா, இத சொல்றதுக்காக தான் சூக்ஷ்மமான மனசு ஆத்மா இல்ல, ஸ்தூலமான சரீரம் ஆத்மா இல்ல, நீளமா இருக்கிற சரீரம் ஆத்மா இல்ல, இப்படி ஒவ்வொன்னையும் சுடக்கூடியதான நெருப்பு ஆத்மா இல்ல, சிலர் இருக்கக்கூடியதான ஜலம் ஆத்மா இல்ல, எப்பொழுதும் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான மனது ஆத்மா இல்ல, பிராணன் ஆத்மா இல்ல, காத்த ஆத்மா இல்ல. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டது ஆத்மான்னு சொல்றதுக்காகத்தான் அஸ்தூலாதிகள் சொல்லு. உங்க மனசுல இருக்கக்கூடியதான பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங் அதான் மித்யாத்யாசம். மித்யாத்யாச நிஷேதார்த்தம், அதை நீக்குவதற்காக இந்தந்த பொருள்கள் எல்லாம் சுகத்தை தருகிறது எனக்கூடியதான எண்ணத்துடன் அதற்கு பின்னால நாடின்றிருக்கிற அவைகளை அதை இல்லை என்று சொல்வதற்காக தான் சுகமானது இங்க இல்ல, அஸ்தூலம் சுகம். அது எங்கே சார் இருக்கு? அங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சோட அப்படி சொல்றேன். பரத்வஜ நிஷேதார்த்தம் சூன்யதா வர்ணனம் இதது. உலகத்துல இது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், கடைசியில என்ன ஆகும், சூன்யமாயிடும். ஆத்மா இல்லையே, ஆத்மாவில இவைகள் இல்லைன்னு சொன்னாதான் ஆத்மா ஒண்ணு எஞ்சி நிக்கும். வீட்டுக்குள்ள டேபிள் இல்ல, சேர் இல்ல, அது இல்ல, ஃபேன் இல்ல, லைட் இல்ல அப்படின்னு சொன்னேனே ஆனால் வீடு காலியா இருக்கும்பள். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னால் அப்ப வீடே இல்லைன்னு சூன்யமாயிடும். சூன்யத்தை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. என்ன எதுக்கும் ஒரு சாட்சி வேணுமோ இல்லையா? விவகாரம் என்ன, அந்த கிரேட் வாயிட்டி டோட்டல் வாயிட்டி இதை புத்தர் சொல்றாரு பார்த்தா, அதுக்கும் சாட்சி இல்லாதனால ஒத்துக்கொள்ள முடியும். வேற எதுவும் இல்லாம போல பார்க்கிறவன் ஒருவர் இருக்கான், அவன் எப்போதும் இருந்துட்டு இருக்கான். அதான் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அப்படி புபுத்சோர் எதிர்க்க அந்நியத்திர பிரத்யேக ஆத்மான எஷ்யதே அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹா இது அனர்த்தகம் வசஹ. அதோட மட்டும் இல்ல, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த நான் என்ற ஒரு ஜீவனை சொல்றது பார்த்தீங்களா, இவனை பார்த்து என்ன சொல்றது ஸ்ருதி, அப்ராணோ ஹ்யமனா சுப்ரோ ஹ்யக்ஷராத் பரதப்பரஹா. அந்த ஆத்மாவுக்கு பிராணம் இல்லை, அந்த ஆத்மாவுக்கு மனதில்லை அப்படின்னு சொல்றது. இந்த சவத்துக்கு பிராணம் இல்லை மனதில்ல, வேதம் வந்து சொல்லணுமா சார்? இந்த டேபிளுக்கு பிராணம் இல்லை மனதில்ல எனக்கு தெரியாதா?
தெரியுமே. அப்ப பிராணனுக்கு மனதில்ல பிராணன் இல்லைன்னு எப்ப சொல்றதோ எதுக்கு இருக்குன்னு நீங்க கருதுறீங்களோ அதுக்கு இல்ல. மனுஷனுக்கு அல்லவா பிராணம் மனசு இருக்க. ஆகையால் இந்த மனுஷன் யாரு நினைக்கிறீளோ வஸ்துதா இவன் இல்ல சுவாமி, இவன் பரமாத்மா, அவருக்கு இல்லைன்னு சொன்னா பொருந்துமே தவிர மீதி டேபிளுக்கும் சேருக்கும் குடத்துக்கும் ஃபேனுக்கும் பிராணம் இல்ல மனசு இல்லைன்னு நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்ப வேதம் சொல்றதோ அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜீவனானவன் இவைகளை நான் பிடித்துக் கொண்டிருக்கேன் எனக்கு இருக்கு அவன் சொல்றான். பத்தில இதுக்கு பிராணம் இருக்கு சார், மனசு இருக்கு சார். மனசு இருக்கிறதுனாலதான் யாராவது ஒண்ணு சொன்ன கோபம் வருது சார். நானும் மனசு இருக்கோம், நான் மனுஷன் தானே. இது மனுஷன் வந்தா கோபம் வரணும்னு நினைக்கிறான். அப்ப வேண்டாம்பா கோபத்தை ஜெயின்னு சொன்னா நானும் மனுஷன் தானே சார், உப்பு காரம் போட்டு சாப்பிடுறேன் என்ன உங்களை யார் சாப்பிடுங்க. அத நான் இப்படிதானே சொல்றேன் சார். ஒரு வார்த்தை சொன்னா டக்குன்னு பிபி எப்படி வளர்றது பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, உமக்கு கர்வம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சரி இருக்கலாம், அதை போக்குறதுக்கு வழி பாத்துக்கிறேன் சார், நல்ல வழி, என்னுடைய தோஷத்தை காமிச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். நீங்க என்ன போய் இப்படி சொல்லலாம்? நீங்க என்ன கொம்பனா? உங்களை சொல்லப்படாதா? யாரும் உங்களை கெடுதே பண்ணப்படாதா? அந்த எண்ணம் ஏன் இருக்கு உங்களுக்கு? அவன் ஈகோ டச் பண்ணினா வந்து பாருங்களே கோபம். அப்ப நிஜமா ஒண்ணு சொல்றேன், பிராணனும் மனசும் அவைகள்லாம் உனக்கு கருவிகளை தவிர நீ இல்லை. பேனா உங்களுக்கு எழுதுறதுக்கு கருவி, ஆனா அது அதனால் நீங்க எழுதுற. வெறும் பேனா வச்சுட்டு எழுதுன்னு சொன்னா எழுதுமா? பேனாக்கு எழுத தெரியுமா? பேனா இல்லாத மாதிரி நீங்க எழுத முடியாது சார். அதே ரைட்டு தான், பேனா இல்லைன்னா பென்சில் எழுதுற. ஆனா பேனா மட்டும் நான் இல்லாம எழுதுமா? ரிமோட்ல எழுத வைக்கிறேன்னா இனிமேல ஆரம்பிப்பான். அந்த ரிமோட்ல எழுத வைக்கிறேன் இவன் தானே. கருவியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது மாறி இருக்கே தவிர பயன்படுத்தவன் இவன் தானே. ஏன் இவனே ஆத்மா. விவகாரம் என்ன? நம்ம இன்னைக்கு டோட்டலா கண்டுபிடிச்சிருக்கோம், பரம்பொருள் தான் நமக்குள்ள இருக்கார். ஆனா அவரை நாம் மறந்தோம். நானே இவைகளை அனுபவிக்கிறேன், நானே செய்கிறேன் எனக்கூடியதான பொய்யான எண்ணத்துடன் இருக்கேன். ஆனா அந்த பரம்பொருளானவர் நம்ம பாக்கிறா போல சரீரம் மாதிரி உருவத்தோட இருக்கிறதோ அல்லது குண்டாகவும் ஒல்லியாகவும் இருக்கிறதோ அவைகள் இல்லை. இவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கார். அவரை நான் இப்படி குருமுகமாக அறிந்து கொள்ளணும். இதுதான் ஈஸ்வராத்ம பிரகரணம்னு. இப்ப எல்லாம் என்ன பண்ண, ஒவ்வொரு டாபிக்லும் 5 ஸ்லோகம் 10 ஸ்லோகம் வச்சுட்டு தனித்தனியா சொல்லிட்டு இருப்பார். தனியா ஸ்லோகம் வாசிச்சோம்னா ரொம்ப கஷ்டம் புரியுது. ஏன்னா உபனிஷத்துலயும் சூத்திர பாஷ்யத்திலையும் இருக்கக்கூடியதான விவகாரங்கள் அந்த லாஜிக்கோட பேசிட்டு இருக்க. தனியா வாசிச்சா புரியாதுன்னு சொல்ல மாட்டேன், புரியுது கஷ்டம். ஆனா ரசிச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள். இப்படி இந்த பிரகரணம் ஈஸ்வராத்ம பிரகரணம் எனக்கூடியதான 3வது பிரகரணம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் 4வது பிரகரணம் அடுத்த கிளாஸ்ல